தமிழகத்தில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மலை மாவட்டமான நீலகிரியில் அதி கனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்த மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ரெட் அலர்ட் காரணமாக நீலகிரியில் முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் இரண்டாவது நாளாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. உதகை, பந்தலூர், கூடலூர், குந்தா ஆகிய 4 தாலுகாக்களில் மழையின் தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதனால் மரங்கள் ஆங்காங்கே விழுந்து வருகிறது. சாலைகளிலும் சிறிய சிறிய மண் சரிவுகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் வரத்து அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நேற்றைய தினம் உதகையில் இருக்கக்கூடிய வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டு நேற்றைய தினம் மூடப்பட்டது. அதே போல இன்றைய தினமும் இரண்டாவது நாளாக மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் மழையின் தாக்கம் என்பது தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் இந்த சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை, அதாவது வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் நாளைய தினமும் அனைத்து சுற்றுலா தலங்களும் வனத்துறை முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக ரெட் அலர்ட் திரும்ப பெறும் வரை தொட்டபெட்டா காட்சிமுனை, அதே போல அந்த வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பைக்காரா நீர்வீழ்ச்சி, பைன் ஃபாரஸ்ட் ஷூட்டிங் மட்டம், லேம்ஸ் ராக், சிம்ஸ் பார்க் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும், அதே போல அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வரும் ரெட் அலர்ட் திரும்ப பெறும் வரை மூடப்படுவதாக தற்போது நீலகிரி மாவட்ட வனத்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். கோடநாடு பகுதியில் சற்று மழையின் தாக்கம் குறைவாக இருப்பதனால் அந்த கோடநாடு காட்சிமுனையை தவிர மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்திருக்கிறது.